வணக்கம் மக்களே, சிவா கோட் ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் மாதம் செம்புலி குட்டிகளுக்கு என்னென்ன தீவனம் தரணும், அது எவ்வளோ அளவில் தரணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை மறக்காமல் யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வாங்க போகிற செம்பிலி குட்டியில் எத்தனை நாள் வளர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 நாள் வளர்க்க போகிறோம். 100 நாள் வளர்க்க போகிறதுல நம்ம வாங்குறப்பேன்னு குட்டி ஒவ்வொன்றும் எவ்வளோ வெயிட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோக்கு மேலே தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். அது கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் ஏறாது. ஒவ்வொரு குட்டியும் ஃபஸ்ட்டு மாதத்துக்கு என்னென்ன தீவனம் போடணும், அது எவ்வளோ அளவில் போடணும்னு பார்க்கலாம். நம்ம குட்டிகளுக்கு என்னென்ன தீவனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம்னு இருக்குது. நம்ம மேக்ஸிமம் குட்டிகளுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது அடர் தீவனம் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் நல்ல வெயிட் கெய்னிங் இன்க்ரீஸ் இருக்குது. பசுந்தீவனத்தில் மேக்ஸிமம் வெயிட் இன்க்ரீஸ் ஆனதில்லை. அடர் தீவனம் மற்றும் உலர் தீவனம் ரெண்டும் போகிறதுனால நல்ல வெயிட்டிங் இருக்குது. 2 நேரம் அடர் தீவனம், 1 நேரம் உலர் தீவனம் நீங்கள் குட்டிகளுக்கு தரணும். அதில் நல்ல வெயிட் கெய்னிங் இருக்குது. பசுந்தீவனம் தரனால வெயிட் கெய்னிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இல்லை, கம்மி தான். அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எத்தனை மணிக்கு வைப்போம்னா கரெக்டாக 7 மணிக்கு வைப்போம். ஒரு குட்டிக்கு ஃபார்முக்கு வந்தானே ஃபஸ்ட் நாள் எவ்வளோ அதுக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் வைக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் நம்ம எத்தனை மணிக்கு வைப்போம்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வைப்போம். சாயங்காலமும் நம்ம எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் வைக்கணும். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு 200 கிராம்னா நம்ம மொத்தம் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம 20 குட்டி வளர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 குட்டிக்கு மொத்தம் 4 கிலோ தேவைப்படுது. நம்ம இந்த 4 கிலோவே ஃபஸ்ட்டு மாதத்தில் நம்ம 15 நாள் நம்ம இந்த தீவனத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். எவ்வளோனா 200 கிராம் மட்டும்தான் ஒரு குட்டிக்கு. 15 நாட்கள் நம்ம அதை தரணும். 15 நாளைக்கு இப்படி கொடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ அடர் தீவனம் நமக்கு தேவைப்படுது. ஒரு கிலோவோட அடர் தீவனம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 25 ரூபாவில் இருந்து 35 ரூபா முடிக்க கிடைக்கிது. நம்ம அப்ராக்சிமேட்டாக 35 ரூபான்னு வச்சுக்கோன்னா நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து நம்ம டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1735 ரூபா வருது. நம்ம முதல் மாதம் 15 நாள் நம்ம ஒரு குட்டிக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் கொடுத்தோம். அதே மாதம் அடுத்த 15 நாள் நம்ம எவ்வளோ தரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு 150 கிராம் தரணும். காலையில் 150 கிராம், சாயங்காலம் 150 கிராம், மொத்தம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் ஒரு குட்டிக்கு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 20 குட்டிக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோ நமக்கு அடர் தீவனம் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 கிலோ தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 15 நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 கிலோ தேவைப்படுது. இரண்டாவது 15 நாட்களுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3150 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 15 நாட்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1735 ரூபா. ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் ஒரு மாதத்தில் 4885 ரூபா நம்ம 20 குட்டிக்கு செலவு பண்ணியிருக்கோம். நம்ம 2வது மாதத்துக்கும் எவ்வளோ தீவனம் வைக்கிறோம், எவ்வளோ செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.